ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியில் வந்து 11th பார்ட் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் சேஞ்ச்டு ஃப்ரம் 30 டிகிரி டு 45 டிகிரி. அதாவது இப்போ வந்து கொஷினில் வந்து ஒரு ஆங்கிள் வந்து 30 டிகிரியிலேருந்து 45 டிகிரிக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எலிவேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் பண்ணி வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1 அதுக்கப்புறம் √3 - 1. ஸோ இந்த மாதிரி போட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொசீட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இது வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஆங்கிள் வந்து 30 டிகிரி டு 30 டிகிரி டு 45 டிகிரி அப்படின்னு சொல்லி போட்டு டிப்ரெஷன் அப்படின்னு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுதான் வந்து வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் சேஞ்சு ஃப்ரம் 45 டிகிரி டு 60 டிகிரின்னு கொடுத்துட்டு எலிவேஷன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் தான் நீங்கள் வந்து ட்ரையாங்கிளுக்கு யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி வந்து 45 டிகிரி டு 60 டிகிரின்னு கொடுத்துட்டு டிப்ரெஷன் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் சேஞ்சு ஃப்ரம் 30 டிகிரி டு 60 டிகிரின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொடுத்துட்டு எலிவேஷன் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வேல்யூஸ் போடணும். இதுவே வந்து டிப்ரெஷன் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரி டு 60 டிகிரினா இந்த வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதை வச்சு நான் ஒரு சம்மை போடுறேன், அது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்கள். த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் சன் சேஞ்சஸ் ஃப்ரம் 30 டிகிரி டு 45 டிகிரி. த லென்த் ஆஃப் த ஷேடோ ஆஃப் த போல் டிக்ரீசஸ் பை 4 meters. த ஹைட் ஆஃப் த போல் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான டயக்ராமை வந்து ஃபஸ்ட்டு போடணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து என்ன வச்சுக்கலாம்னா இது வந்து நம்ம வந்து கிரவுண்டுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து கிரவுண்டுன்னு வச்சுக்கலாம். இதுதான் நம்மளுக்கு போல் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு போல். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த சன் சேஞ்சஸ் ஃப்ரம் 30 டிகிரி டு 45 டிகிரி. இப்போ இங்கே வந்து சன்னுன்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 30 டிகிரியாக ஃபஸ்ட்டு இருந்திருக்கு. சரிங்களா? சரி, இப்போது ஷேடோ ஆஃப் த போலுடைய நிழல் வந்து விழுகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோடைய ஷேடோ அதோட லென்த்து வந்து 4 மீட்டர் டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா? 30 டிகிரியில் இருந்து அதாவது 4 மீட்டர் இங்கிருந்து 4 மீட்டர் கம்மியாகிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது. 4 மீட்டர் டிக்ரீஸ் ஆகிறதுனால ஆங்கிளும் சேஞ்ச் ஆகிடுது. என்ன ஆங்கிள்னால் 45 டிகிரி ஆங்கிள் சேஞ்ச் ஆகிடுது. டிக்ரீஸ் ஆகிறதுனால சேஞ்ச் ஆகிடுது. சரிங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்குற வேல்யூ வச்சு போட்டாச்சு. இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் சாரி ஆங்கிள் வந்து 30 டிகிரியிலேருந்து 45 டிகிரிக்கு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதோடைய வேல்யூஸ் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் இல்லைங்களா? இங்கே வந்து 1, அதுக்கப்புறம் இங்கே வந்து √3 - 1, இங்கே வந்து 1. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வேல்யூ வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். சரி, இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எனக்கு ஹைட் ஆஃப் த போல் தான் கேட்டிருக்காங்க. இதுதான் எனக்கு போலோட ஹைட்டு. அப்போ எனக்கு 1 பார்ட்டு தான் வேணும். அப்போ √3 - 1 தான் எனக்கு 4ன்னு தெரிஞ்சிருச்சா? அப்போ √3 - 1 தான் எனக்கு 4. பட் எனக்கு என்ன வேணும்? 1 பார்ட்டு தானே வேணும். அப்போ 4 டிவைடட் பை √3 - 1ன்னு வச்சுக்கலாமா? இப்போ நான் √3யில் இருக்கிறது 3யை இது பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கிறேன். கான்ஜுகேட் அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸில் கான்ஜுகேட் எடுக்கிறேன். கான்ஜுகேட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இங்கே மைனஸ் இருந்ததுன்னா ஆப்போசிட் போட்டு ப்ளஸ்ன்னு சொல்லி மேலேயும் கீழே மல்டிபிள் பண்ணணும். அப்போ என்ன வரும்? இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4√3 4 × √3 + 1 டிவைடட் பை இது வந்து a + b × a - b. அப்போ a² - b². அப்போ என்ன வரும்? 4 × √3 + 1 டிவைடட் பை 3 - 1 2வா? அப்போ கேன்சல் ஆயிருமா? இப்போ 2 × √3 + 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். புரிஞ்சுது உங்களுக்கு? ஓகே, அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே ஒவ்வொரு ஆங்கிள் டிகிரி சேஞ்ச் ஆகும்போதும் அதை தெளிவாக முன்னாடியே போட்டு வேல்யூஸ் நோட் பண்ணி கொடுத்துருந்தேன். சரிங்களா?
ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். ஃப்ரம் an aeroplane just over a river, the angle of depression of two palm trees on the opposite bank of the river are found to be 60 degree and 30 degree respectively. சரி, if the breadth of the river is 400 meter, then the height of the aeroplane is. ஓகே, இப்போ நம்ம வந்து 30 டிகிரி டு 60 டிகிரி கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தது அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னா, எப்படி போடுவோமா இதுக்கு? சரி, ஓகே. இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுதான் ரிவர்னு வச்சுக்கலாம். சரிங்களா, இது வந்து ரிவர்னு வச்சுக்கலாம். ஏரோப்ளேன் வந்து எங்கே இருக்குன்னா ரிவருக்கு மேலே இருக்குது. அப்போ இதுதான் ஏரோப்ளேன் இல்லைங்களா? ஸோ இதுதான் எனக்கு ஏரோப்ளேனு. சரி, இங்கே வந்து 30 டிகிரி மேக் பண்ணும், இங்கே வந்து 60 டிகிரி. சேம் இங்கே அதே மாதிரி 30 டிகிரி, இங்கே 60 டிகிரி மேக் பண்ணுது. அதுக்கப்புறம் 2 ட்ரீ இருக்காமா? சரிங்களா, அந்த 2 ட்ரீ வந்து பேங்க் ஆஃப் த ரிவர்னு என்னது, ரிவரோட கரையோரமாக ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ இங்கே ஒரு ட்ரீ இருக்குது, இங்கே ஒரு ட்ரீ இருக்குது. சரி, ஓகே. இப்போ அடுத்தது ரிவரோட பிரெத்து வந்து 400 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பிரெத்துன்னா என்னது, அகலமாக. அப்போ ரிவரோடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா 400 மீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ நம்ம ஆஸ் பர் டயக்ராம் படி நம்மளுக்கு வேல்யூஸ் என்னென்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 2, இங்கே வந்து பார்த்திங்கன்னா √2. சரிங்களா, அதுக்கப்புறம் இங்கே வந்து √3, அதுக்கப்புறம் 3, இங்கே வந்து 1, அதாவது டோட்டலாக இது 4. சரி, ஓகே. சரி, இப்போ இதுதான் இது ஆஸ் பர் வேல்யூ. இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹைட் ஆஃப் த ஏரோப்ளேன், அதாவது இதுதான் ஹைட் ஆஃப் த ஏரோப்ளேன். ரிவர்லேருந்து ஏரோப்ளேன் ஹைட் வந்து √3 தான் நம்மளுக்கு வேணும். இப்போ எனக்கு 4 தான் 400ன்னு தெரியுமா? 4 தான் 400ன்னு தெரியும். அப்போ 1 எவ்வளவு? 1 எவ்வளவு? 100. எனக்கு என்ன தெரியணும்? ஏரோப்ளேனோட ஹைட் வேணும். இப்போ ஏரோப்ளேனோட ஹைட் வேணும்னா எனக்கு √3 எவ்வளவுன்னு தெரியணும். இப்போ √3னா இங்கே √3 மல்டிபிள் பண்ணுங்கள், இங்கே √3 மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ ஆன்சர் வந்து 100√3. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, இன்கேஸ் டவுட்டாக இருந்ததுன்னா ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். எ வெர்டிக்கல் ஃபோல், இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கன் கான்செப்ட். சரிங்களா, உடஞ்சி விழுகிற கான்செப்ட் இது. எ வெர்டிக்கல் போல் 18 feet ஹைட்டு. சரிங்களா, எ வெர்டிக்கல் போல்னு வேண்டாம், இது வந்து ட்ரீன்னு வச்சுக்கோங்க. இது போல் பதிலாக ட்ரீன்னு வச்சுக்கோங்க. ஓகே, a vertical tree 18 feet height is broken from a certain height and it is support part which is not completely separate out. Meet the ground and make an angle 30 degree. Find the height at which the tree is broken. அதாவது இப்போ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இது வந்து நம்ம ஒரு கிரவுண்டுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, இது வந்து கிரவுண்டு. சரிங்களா, இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரீ வந்து வளர்ந்து நிற்குது. சரிங்களா, சரி. இப்போ இந்த ட்ரீ என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல உடஞ்சி இப்போ விழுந்துருது. இந்த இடத்துல இந்த ட்ரீ வந்து இந்த மேல் பகுதி இருக்குது பார்த்திங்கன்னா, இது உடஞ்சிருது. உடஞ்சி தனியாக கல்டு கீழே விழுகாமல், அது அங்கே பாருங்கள், அந்த சப்போர்ட் பார்ட் மீன்ஸ் இதுதான். இது வந்து சப்போர்ட் கொடுக்குறது தானே டீக்கு சப்போர்ட் பார்ட். அதாவது உடையிற பார்ட்டு கம்ப்ளீட்லி செப்பரேட்டு. நாட் கம்ப்ளீட்லி செப்பரேட்னா சுத்தமாக உடஞ்சி விழுந்து அந்த சைடு போயிடலை, அதை முடிஞ்சு கீழே வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, கீழே வந்து முறிஞ்சு தொங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த கிளையானது முறிஞ்சு தொங்கிட்டு இருக்கு. அந்த கிளை, அதாவது இந்த முறிஞ்ச கிளை இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த முறிஞ்ச கிளை வந்து இந்த கிரவுண்டு கூட ஒரு ஆங்கிளை மேக் பண்ணுது. அதாவது முறிஞ்சு கிரவுண்டு கூட போய் சேர்ந்துருச்சு. ஃபுல்லாக வந்து முறிஞ்சு கீழே விழுகலை. சரிங்களா, இது எனக்கு ப்ரோக்கன் பார்ட்டு. இப்படி முறிஞ்சு இங்கே தான் இந்த முறிஞ்ச கிளையானது இங்கே தொங்குது. சரிங்களா, இது ப்ரோக்கன் ஆயிடுச்சு, உடஞ்சி விழுந்துருச்சு. அப்படி இப்போ தொங்கிட்டு இருக்கும் போது அது கிரவுண்டு கூட சேர்ந்து 30 டிகிரி ஆங்கிளை மேக் பண்ணுதுங்கிறதான் நம்மளுக்கு கான்செப்டு. இது வந்து ட்ரீயோட ஹைட்டு. சரிங்களா, ஓகே. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், அப்புறம் ட்ரீயோட ஹைட்டு வந்து 18 ஃபீட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டலாக 18 ஃபீட்டு. சரி, 30 டிகிரி அப்படின்னா அதோட வேல்யூஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2, √2, அதுக்கப்புறம் இங்கே வந்து 1. சரிங்களா, சரி. இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த ஹைட் அட் விச் த ட்ரீ இஸ் ப்ரோக்கன். அதாவது ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கன் ஆகிருக்குல்ல, அதாவது இந்த இது கேட்டிருக்காங்க. ட்ரீ வந்து உடஞ்சி விழுந்த ஹைட்டு வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போது எனக்கு 1 தான் எவ்வளோன்னு தெரியும்னு பார்த்தீங்கன்னா 18ன்னு தெரியும்.
சரிங்களா. உடஞ்சி விழுந்ததை எப்படி கணக்கு பண்ணலாம் அப்படின்னா, இந்த 1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1ஐயும் இந்த 2ஐயும் ஆட் பண்ணுங்கள். 1 + 2 எவ்வளவு? 3 சரிங்களா. இல்லை சாரி, இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த 18 அதாவது இந்த ஃபுல் ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, எப்போவுமே இந்த ஃபுல் ஹைட் அதாவது இந்த ப்ரோக்கன் சம்மெல்லாம் கேட்டாங்கன்னா இப்படி தான் நீங்கள் போடணும். இந்த ஃபுல் ஹைட்டு வந்து எதுக்கு ஈக்குவல்னால், இந்த சைட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதோட வேல்யூக்கும் இதோட வேல்யூக்கும் ஈக்குவல். அப்போ 2 + என்னது எனக்கு 3, அப்போ 3 பார்ட்ஸ் தான் எனக்கு 18 யூனிட்டு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த பார்ட்டு மட்டும் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஹைட் அட் விச் த ட்ரீ இஸ் ப்ரோக்கன்னா, அதாவது எந்த ஹைட்லேருந்து ட்ரீ ப்ரோக்கன் ஆச்சுன்னா இந்த 1 பார்ட்டு தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. 3 பார்ட்டு தான் 18னா 1 பார்ட்டு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ ப்ரோக்கன் சம்ம கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஹைட்டை வந்து ஃபுல் ஹைட்டை இது ரெண்டும் ஆட் பண்ணி வர இதுக்கு ஈக்குவல் பண்ணுங்கள். அதோட ஹைட்டு கேட்டாங்கன்னா இந்த 1 மட்டும் நீங்கள் எடுத்து போடுங்க சரிங்களா. இப்போ இதுலேயே இன்னொரு சம்ம பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்களேன், இதுவும் அதே மாதிரி தான், ப்ரோக்கன் ட்ரீ கான்செப்ட் தான். A straight tree breaks due to storm and the broken part bends so that touches the ground and make an angle 30 degree. The distance from the foot of the tree to point where touches the ground is 15 meter. Find the height of the tree னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். இப்போ வந்து ஒரு ட்ரீ, இப்போ இது வந்து நம்ம வந்து ஒரு கிரவுண்டுன்னு வச்சுக்கலாம் சரிங்களா. ஒரு நிமிஷம், இதை வந்து நம்ம வந்து ஒரு கிரவுண்டுன்னு வச்சுக்கலாம். இதில் இருந்து எனக்கு ட்ரீ வந்து ஒரு ட்ரீ இருக்குது சரிங்களா. அந்த ட்ரீ வந்து உடஞ்சிருது சரிங்களா, உடஞ்சிருச்சு. இப்போ அந்த உடஞ்ச ட்ரீ வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேலே இருக்க இந்த உடஞ்ச ட்ரீ வந்து ஃபுல்லாக உடஞ்சி விழுகாமல் அது வந்து கிரவுண்டுக்கு கூட டச் ஆயிடுச்சு சரிங்களா. கிரவுண்டு கூட டச் ஆகி 30 டிகிரி மேக் பண்ணுது. இது வந்து எனக்கு ட்ரீ சரிங்களா, இது வந்து எனக்கு ப்ரோக்கன் ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு. சரி, இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த ட்ரீ. ஃபுட் ஆஃப் த ட்ரீன்னு என்னது? ட்ரீயோட அடிப்பாகம், தட் இஸ் வேர். அப்போ ட்ரீயோட ஃபுட்டுங்கிறது இதுதானா? இப்போ ட்ரீ இங்கே நின்றுட்டு இருக்கு அப்படின்னா ட்ரீயோட ஃபுட் எது இருக்குதோ இங்கே தான் இருக்கும் சரிங்களா. ஸோ ட்ரீயோட ஃபுட்டுக்கும் the point where touches the ground, அதாவது இங்கே பாருங்கள், the distance from the foot of the tree to point where touches the ground அப்படின்னா, அதாவது இப்போது ட்ரீயோட அடிப்பாகத்துக்கும் உடஞ்சி விழுந்துச்சு இல்லைங்களா, அந்த மரக்கிளை வந்து கிரவுண்டில் எந்த பாயிண்ட்டுக்கு டச் ஆகிருக்கோ அதுவும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு எவ்வளோ மீட்டர்னு கொடுத்துருக்காங்கன்னா 15 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதுங்களா. அதாவது ட்ரீயோட அடிபாகத்துக்கும் ட்ரீயிலிருந்து உடஞ்சி விழுந்த கீழே எங்கே போய் கிரவுண்டில் டச் ஆகிருக்கோம் அந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 15 மீட்டர். சரி, இப்போ 30 டிகிரி அப்படின்னா வந்து நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 2 வரும், அதுக்கப்புறம் இங்கே வந்து 1, அப்போ இங்கே வந்து √3 வரும் சரிங்களா. சரி, இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ட்ரீன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட் ஆஃப் த ட்ரீ கேட்டிருக்காங்க. சரி, இப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த 15 மீட்டர் அப்படிங்கிறது வந்து எனக்கு √3யா, அப்போது எனக்கு √3 தான் எனக்கு வந்து 15 மீட்டர் சரிங்களா. அப்போது உனக்கு 1 வேணும்னு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 15 / √3. சரி, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த ட்ரீயோட ஹைட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறப்ப ப்ரோக்கன் சம்மில் இந்த 1ஐயும் இந்த 3ஐயும் இந்த 2ஐயும் ஆட் பண்ணி தான் கன்சிடர் பண்ணணும். அதுதான் வந்து ஹைட்டுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஹைட்டுங்கிறது வந்து 3, அப்போது 15 / √3 × 3ன்னு வச்சுக்கலாமா. அப்போது 15 × 3 / √3ன்னு வந்திருக்கும். இந்த 3ஐ நம்ம எப்படி எழுதலாம்னா 15 × √3 × √3 / √3ன்னு எழுதலாமா. √3 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஆன்சர் வந்து 15√3 சரிங்களா. ஸோ 15√3 மீட்டர் தான் ஆன்சர். புரியுதுங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த டாபிக் முடிஞ்சுது. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.